இந்த ஒரு சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜியை வச்சு உங்களோட ட்ரேடிங் ப்ராஃபிட்டை 10% இருந்து 40 இருந்து 50% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி இருக்கிற ப்ராஃபிட்டை சேவ் பண்றதும் இன்க்ரீஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா உங்களால உங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், இருக்கிற ப்ராஃபிட்டை சேவும் பண்ண முடியும். அதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரேடிங்ல நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு ஹிடன்ஜமான விஷயம் தான் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னா என்ன, இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு உங்க ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதே மாதிரி இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை உங்களால ஈஸியா ஆட்டோமேட்டா பண்ண முடியும். அதுக்கான டூலை வந்து நான் வீடியோவில் லாஸ்டா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்றது வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். வாங்க நம்ம டைரக்டா இப்ப வீடியோக்குள்ள போலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட 1 lakh கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 lakh கேபிட்டல்ல 100 ரூபாயில ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக்ல வந்து நீங்க ட்ரேட் பண்றீங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து சம் ரீசன்னால இந்த 100 ரூபாயில இருந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. பிரேக் அவுட் என்ட்ரி வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சு 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் வந்து நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா உங்களால 1000 குவாண்டிட்டி வந்து பை பண்ணிருக்க முடியும். இப்போ உங்ககிட்ட 1000 குவாண்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 100 ரூபாயில என்ட்ரி ஆகுறீங்க. இப்போ கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 95 இருக்குன்னு வச்சுப்போம். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது நான் 5 ரூபாய் லாஸ் பண்ண ரெடி அப்படின்னா 15 ரூபாய் நான் ப்ராஃபிட் பண்ணணும். அப்பதான் நான் 5 ரூபாய் லாஸ் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு 1:3 ரேஷியோல இந்த ட்ரேட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் எதுக்கு வந்து பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நேரமும் மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரியே மூவ் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து இந்த மார்க்கெட் 115 ரூபாய் நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கோம், 105 ரூபாய் வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் கொடுத்து அகைன் வந்து 100 ரூபாய்க்கு வந்துடும். 100 ரூபாய்க்கு வந்துட்டு என்ன ஆகும்னா 95க்கு வந்துடும். 95க்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட நீங்க 5000 rupees லாஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க சிம்பிளா இந்த கால்குலேஷன் போடலாம். 1000 குவாண்டிட்டி வந்து நீங்க பை பண்ணிருக்கீங்க. 1000 குவாண்டிட்டி இன்டு 95 போட்டீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 95,000 வரும். ஸோ உங்க கேபிட்டல்ல இருந்து நீங்க 5% ஆல்ரெடி லாஸ்ல இருக்கீங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் வந்தது அப்படின்னா நம்ம போட்ட கேபிட்டலாவது எடுத்துட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்கும் நிறைய பேருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் எப்பவுமே நமக்கு ஃபேவரா மூவே பண்ணாது, அதுக்கு ஃபேவரா தான் மூவ் பண்ணும். என்ன ஆகலாம் அப்படின்னா அகைன் இந்த ஸ்டாக் 95ல இருந்து 90 வரைக்கும் கூட வரலாம். அப்படி 90 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நீங்க 10,000 ரூபாய் கிட்ட லாஸ்ல இருப்பீங்க. சோ உங்க லாஸை மினிமைஸ் பண்ண யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் இந்த ஸ்டாப் லாஸ். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு 5,000 வரைக்கும் நான் லாஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல, எனக்கு 2,000 தான் என்னால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க 2,000 மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பே கிடையாது. அதாவது ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே நீங்க டிசைட் பண்றதுதான். நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்க 2,000 கூட ரிஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ 2,000 ரிஸ்க் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து 95ல இருந்து 98க்கு வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. 98க்கு வந்து பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 106ல வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. அதாவது 2 ரூபாய் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் வந்து 106 ரூபாய்க்கு வந்து ஏம் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நடக்கிறது. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கும் போது இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரான மூவ் கொடுக்கல அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா, அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். அது 2000 ரூபாய் இருக்கலாம், 3000 இருக்கலாம், சம்டைம்ஸ் 10,000 ரூபாய் கூட இருக்கலாம். எல்லாமே உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி தான். இது வந்து ஒருத்தருக்கும் மாறும். இப்போ என்னோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி வந்து 2000 தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொருத்தருக்கு வந்து அது 3000 இருக்கலாம். எல்லாமே அவரோட ட்ரேடிங் செட்டப்பும் அவங்களோட சைக்காலஜியை பொறுத்து தான் அதெல்லாம். இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் பத்தி செப்பரேட்டான ஒரு வீடியோ வந்து போடுறேன். எப்படி ஒரு ஸ்டாப் லாஸை வந்து பிளேஸ் பண்ணணும், எஃபெக்டிவான ஸ்டாப் லாஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து செப்பரேட்டா நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ சேம் எக்ஸாம்பிளே எடுத்துட்டு நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு வந்து பார்ப்போம். ஏன்னா ஸ்டாப் லாஸ்க்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கும் சேம் எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்களே அப்படின்னா 100 ரூபாய்ன்றது ஒரு நாமினலான அமௌண்ட், கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வீடியோ சொல்லும் போது நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ஈஸியா இருக்கிறதுனால இந்த ஒரு 100 ரூபாய் ஒரு ஸ்டாக் அமௌண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்க்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கும் ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது. உங்க லாஸை வந்து கட் பண்றது ஸ்டாப் லாஸ், உங்க ப்ராஃபிட்டை வந்து சேவ் பண்றது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சேம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில ட்ரேட் ஆகுது. சோ இந்த ஸ்டாக்ல வந்து நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. உங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 115. இப்போ இந்த ஸ்டாக் என்ன ஆகுதுன்னா பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டு ஒரு 105 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. 105 ரூபாயில இருந்து ஒரு 110 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு என்ன மென்டாலிட்டியா இருக்கும் அப்படின்னா, இன்னும் 5 பாயிண்ட் தானே, இன்னும் 5 பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆயிடும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில நம்ம இருப்போம். ஸோ கடைசியில் என்ன ஆயிடும் அப்படின்னா 110 ரூபாயில ட்ரேட் ஆயிருந்த ஸ்டாக்கு
கீழே இறங்கி 105 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ நம்ம மென்டாலிட்டி எந்த மாதிரி யோசிக்க அப்படின்னா, ஐயோ 110 ரூபாயிலேருந்து 105 ரூபாய்க்கு வந்துடுச்சு, ஸோ அகைன் வந்து 110 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் போவோம், அப்போ நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்போம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, அகைன் இந்த ஸ்டாக்கு 100 ரூபாய் வந்துட்டு 95 ரூபா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டை கரெக்ட் டைமில் புக் பண்ணாமல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாதனால நீங்கள் 5,000 லாஸோட வெளியே போறீங்க மார்க்கெட்டை விட்டு. ஸோ இந்த லாஸஸை கட் பண்ற ஒரு மெத்தட் இருக்குல்ல, இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி பிளேஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் உங்களோட ஸ்டாக்கு 105 ரூபாய் ரீச் ஆன உடனே உங்களோட 95 ருபீஸ் இருந்த ஸ்டாப் லாஸை நீங்க 100 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கணும். அப்படி 100 ரூபாய்க்கு கொண்டு வரும்போது இன்கேஸ் 105 ரூபாயில இருந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் கீழே வந்தா கூட நீங்க கேபிட்டலை மட்டும் சேவ் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவீங்க. இப்போ இந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆகாம 110 ரூபாய்க்கு வந்து போயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 100 ரூபாயில இருந்த உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்க வந்து 105 ரூபாய்க்கு வந்து மாத்தணும். அப்படி 105 ரூபாய்க்கு மாத்தும் போது இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்த இடத்துல 5K ப்ராஃபிட்ல இருந்தீங்க. ஏன்னா 100 ரூபாயில இருந்து 105 ரூபாய் போச்சு அப்படின்னா 1000 இன்ட்டு 5ன்னு போடுங்க, கிட்டத்தட்ட 5K வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த 5K ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போனால் என்ன, போகலன்னா என்ன, நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லாஸஸை வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். இதே மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டையும் வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 100 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணுறோம். பை பண்ணிட்டு நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபாய். இப்போ இந்த டார்கெட் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரீச்சும் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஷேருக்கு நம்ம வந்து 15 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம் அப்படின்னா 15 × 1000 கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்போம். இப்போ இந்த ஸ்டாக் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 115 ரூபாயில கொஞ்சம் ஹால்ட் ஆயிட்டு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுது. மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபா வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நீங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாம வெயிட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட அகைன் ஒரு 15,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருப்பீங்க. பட் நான் எப்படி வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாம வெயிட் பண்றது, எனக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஹால்ட் ஆகாம ஹால்ட் ஆகாதா அப்படின்னு? அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டா இன்னொரு வீடியோ போடுறேன். ஏதோ ரீசன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஹால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹால்ட் ஆயிட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேல போகுது அப்படின்னா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க இந்த ஸ்டாக்ல வந்து இன்னும் ஒரு மொமெண்டம் இருக்கு, இல்லைன்னா இங்க ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வரைக்கும் வந்து இந்த ஸ்டாக் வந்து போவோம் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணி இந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க 130 ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துலயும் உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உங்களோட 115 ரூபாய் இந்த ஸ்டாக் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸை 110 ரூபாயில வந்து பிளேஸ் பண்ணணும். அப்படி 110 ரூபாயில பிளேஸ் பண்ணும்போது இன்கேஸ் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகாம ரிவர்ஸ் ஆனா கூட ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணி நீங்க வந்து வெளியே வந்திருப்பீங்க. அப்பயே நீங்க ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பீங்க. பட் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி மேல போயிருந்த அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டோட வெளியே வந்திருப்பீங்க. இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ற ஒரு எஃபெக்டிவான மெத்தட். இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நான் நிறைய ட்ரேட் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிளோட காட்டுறவங்க பாருங்க. பேங்க் ஆஃப் பரோடால தான் வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். பேங்க் கரெக்டா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்த உடனே நான் என்னோட என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். என்ட்ரி வந்து எடுத்துட்டு ஒரு 10% மூவுக்கும் என்னோட ஸ்டாப் லாஸை வந்து நான் 10% ஏற்றிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 170 இந்த ஸ்டாக்கில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்து என்னோட டார்கெட் வந்து நான் எங்கே தெரியுமா க்ளோஸ் பண்ணேன், கிட்டத்தட்ட ஸோ இந்த இடத்துல தான் வந்துருக்கலாம் க்ளோஸ் பண்ணேன் இந்த ஸ்டாக்கை. ஏன் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. நான் என்னோட அனலைசிஸ்ல என்ன நினைச்சேன், இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 40% மூவ் கொடுத்துருச்சு. ஸோ 40% மூவ் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும்போது 40% மூவ் கொடுத்துருச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் நடக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் என்ன பண்ணேன், நான் அந்த இடத்துல 40% வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ அந்த ஸ்டாக் சேம் நான் எக்ஸிட் ஆன இடத்துலயே வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. அகைன் இந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஒன்ஸ் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நீங்க எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல மேஜரா நிறைய பேர் யூஸ் பண்ற ரெண்டே டைப் தான். ஒன்னு வந்து சார்ட் பேஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், இன்னொன்னு வந்து பிரைஸ் பேஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நான் யூஸ் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் தான். நான் சார்ட் பேஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வந்து செட் ஆகல. அதனால வந்து நான் சார்ட் பேஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சார்ட் பேஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கு
நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேட் பண்ணுவாங்க, இப்போ ஒரு சிலர் வந்து பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, இப்போ ஒரு சிலர் வந்து இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லனா ஒரு சிலர் வந்து இந்த ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்களே, இவங்க எல்லாருமே வந்து சார்ட் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம்ல தான் வருவாங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து எப்படி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ வந்து என்ட்ரி எடுப்பாங்க. என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹை வந்து போயிடும். ஹை வந்து போயிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். கரெக்ஷன் கொடுத்துட்டு அந்த கரெக்ஷன்ல இருந்து அகைன் வந்து ஒரு புல் பேக் கொடுத்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்த உடனே உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? இந்த ஸ்விங் லோ தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த ஹை டச் ஆன உடனே இவங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல வந்து வந்துடும். அகைன் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும்ல, ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா இவங்களோட ஸ்டாப் லாஸை வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து இந்த ஸ்விங் லோக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு செகண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிரேக் அவுட் ஏரியாவில் வந்து வச்சிருப்பீங்க. இந்த வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருப்பீங்க. எப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஹையை வந்து ரீச் ஆன உடனே உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிரேக் அவுட் ஏரியாவில் வந்து வச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த பீக்கை வந்து ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, நான் வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதனால் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல உங்கள் ப்ராஃபிட்டே நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு டைப் ஆஃப் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நான் முன்னாடி சொன்னல அதே மெத்தட் தான். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 ரூபாயில் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆகிறீங்க. உங்களோட டார்கெட் வந்து 115. இப்போ என்ன பண்ணுறீங்க, 95ல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறீங்க. எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து 5% மேலே மூவ் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களோட ஸ்டாப் லாஸே வந்து நீங்க 5% மேல ஏத்துறீங்க. இப்போ 100 ரூபாயில இந்த ஸ்டாக் வந்து 105 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்க 100 ரூபாயில வந்து பிளேஸ் பண்ணணும். அதே ஸ்டாக் 105 ரூபாயில இருந்து 110 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்க 105 ரூபாயில வந்து பிளேஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக் 115 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நீங்க 110 ரூபாயில வந்து பிளேஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வாங்கின பிரைஸுக்கு இந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் நின்றுடுச்சு, இல்ல உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சில மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போது 115 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆல் டைம் ஹை வந்து இருக்குது. ஒரு 130 ரூபாய் கிட்ட இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு எப்பவுமே அதோட ஆல் டைம் ஹையை நோக்கி போகும்போது கண்டிப்பாக ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு தான் கீழே வரும். ஸோ நீங்கள் ஆல் டைம் ஹையை டச் ஆகிட்ட அப்புறம் கூட நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சார்ட் பேஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சொல்லும் போது கண்டிப்பாக ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். என்னடா இது என்னென்னவோ சொல்கிறாரு புரியல அப்படின்னு. பட் ப்ரைஸ் பேஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரைஸ் பேஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியதான். நான் 2 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், 6 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறேன். அப்போ நான் 2 ரூபா மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கு நான் 2 ரூபாய் என்னோட ஸ்டாப் லாஸை மேலே ஏற்றணும். அவ்வளோதான், சிம்பிள் ரூல்ஸ் அதுதான். 1 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சா கூட 1 ரூபா மேலே போச்சு அப்படின்னா நான் 1 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஏற்றுறேன், அதுதான். பட் இதை வந்து நம்ம எல்லா டைமும் மேனுவலாக வந்து பண்ண முடியாதுல்ல. இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. அது வந்து செபி ரிஜிஸ்டர் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான். நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்காக தான். ஏன்னா நான் வந்து அதிகமாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேடே பண்ணுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம இப்போ அப்ஸ்டாக்ஸை வந்து லாகின் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்டாக்ஸோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுறதுக்காக பை விண்டோ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட அப்ஸ்டாக்ஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ஸ்டாக்ஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
புரோக்கரேஜும் சேம் தான். உங்களுக்கு எந்த புரோக்கரேஜ் செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெகுலரா ஒரு ஸ்டாக் வந்து பை பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெகுலர் ஆர்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுனால நம்ம ஜிடிடி ஆப்ஷனை தான் வந்து கிளிக் பண்ணணும். ஜிடிடி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி ஆஃப் இந்த ஸ்டாக் வந்து வேணும்னு கேட்பாங்க. ஸோ எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பையா செல்லா கேட்பாங்க. செல்லா பையா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஸ்டாப் லாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆட் ஸ்டாப் லாஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வேல்யூ வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல். நான் எப்பவுமே வேல்யூ பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவேன். பர்சன்டேஜ் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மேக்ஸில் நான் கொஞ்சம் வீக்கு. ஸோ பர்சன்டேஜ் பேஸ்டு நான் போகும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால் பர்சன்டேஜ் பேஸ்டு நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். வேல்யூ பேஸ்டு தான் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரைலிங் கேப்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ட்ரைலிங் கேப்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வேல்யூ போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து 10 ரூபாய் மேலே போகுது அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸும் 10 ரூபாய் மேலே வரும். ஸோ இதை வந்து ஈஸியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸா வந்து 10 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். 10 பாயிண்ட் மூவ் ஆயிட்டு இப்போ இந்த ஸ்டாக் வந்து அகைன் ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸும் ஆட்டோமேட்டிக்கா 10 பாயிண்ட் மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த இடத்துல இந்த ஸ்டாக் வந்து செல் ஆஃப் ஆயிட்டு கீழே வந்தது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கீழே இறங்குமா அப்படின்னா கீழே இறங்காது. அப்படி கீழே இறங்கிச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும்? அது ஸ்டாப் லாஸ் மாதிரி தான் ஆயிடும். அப்போ இந்த 10 பாயிண்ட் கீழே இறங்க இந்த ஸ்டாப் லாஸ் கீழே இறங்கி தான் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு லெவல்ல வந்து நம்ம நிக்க வைக்கணும்ல. அப்போ என்ன ஆகும்னா இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து ஏறின 10 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே இடத்துல ரிமைனா அப்படியே இருக்கும். அகைன் ஒரு 10 பாயிண்ட் ஏறினா கூட அதே இடத்துல ரிமைனா அப்படியே இருக்கும். இப்போ இந்த 10 பாயிண்ட்லேருந்து ஏறிட்டு இறங்கிட்டு அகைன் ஒரு 10 பாயிண்ட் ஏறிட்டு இங்கிருந்து ஒரு 10 பாயிண்ட் ஏறினா மட்டும்தான் இந்த ஸ்டாப் லாஸ் அகைன் ஒரு 10 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். இன்கேஸ் இந்த ஸ்டாக் வந்து அந்த 10 பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தா கூட ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வர வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளாக புரியுதா? ஸோ ஒரு மினிமமான ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஒரு லார்ஜான ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளியே வரலாம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது எல்லா ட்ரேடிங் மெத்தட்லேயும் ஒரு பாசிட்டிவும் இருக்கும், ஒரு நெகட்டிவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லையும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. என்னதான் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஸோ ஒரு 5% நெகட்டிவ் வச்சுட்டு நம்ம இந்த மெத்தடே வேஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல. பேலன்ஸ் இருக்க 95% வந்து இந்த மெத்தட் ஒரு எஃபெக்டிவான மெத்தட் உங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு, உங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். அவங்கள வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இதை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்ககிட்ட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. லைக் போட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அப்கமிங் டேஸில் வந்து பார்ப்போம். அன்டில் தென் பாய்.